1993ல பிரபுவை வச்சு தர்மசீலன் அப்படிங்கிற படத்தை டைரக்ட் பண்ண சையத் ரவி ரீசெண்டா ஹார்ட் அட்டாக்னால இறந்துட்டாரு. இவரு அந்த படத்துக்கு அப்புறமா கார்த்திக் மீனாவை வச்சு ஹரிச்சந்திரா படத்தை டைரக்ட் பண்ணாரு. பட் ரொம்ப நாளாவே ஹார்ட் ப்ராப்ளம்னால பாதிக்கப்பட்ட இவரு படங்களை டைரக்ட் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டு கோபுரம், பணம், ஆனந்தம் மாதிரியான சீரியல்ஸ் டைரக்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. ரீசெண்டா அவர் டைரக்ட் பண்ண திருஷ்யம் படத்தோட சிங்கள ரீமேக் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகுற இந்த நேரத்துல ஹார்ட் அட்டாக்னால அவரோட உயிர் பிரிஞ்சிருச்சு. சையத் ரவியோட மறைவுக்கு தமிழ் சினிமா பிரபலங்கள் அவங்களோட இரங்கலை தெரிவிச்சிருக்காங்க. சையார் ரவி என்னுடைய இனிய நண்பர், சினிமாவில் எனக்கு சீனியர். இதில் என்னென்னா, இந்த சீனியர் ஜூனியர் அப்படின்லாம் பார்க்காத ஒரு சில இயக்குனர்கள் மட்டும்தான் எல்லாரையும் மதித்து ஒரு அன்பாக பாசமாக பழகிற இயக்குனர்கள் இருக்காங்க. அதில் முக்கியமானவர்னு கூட சொல்ல முடியாது, மிக மிக முக்கியமானவர் நண்பர் சையார் ரவி அவர்கள். அவர் படிக்கும்போதே இன்ஸ்டியூட்டில், ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில் அடையாரில் எல்லோரும் படித்து முடிஞ்ச உடனே யாராவது படம் பார்க்க போவாங்க, இல்லை வேறு யாராவது ஏதாவது புத்தகம் இப்படி ஏதாவது. ஆனால் இவர் 5 மணிக்கு காலேஜ் முடிஞ்சதுன்னா ராத்திரி 2 மணி வரைக்கும் ஆட்டோ ஓட்டுவாராம். அது மட்டும் இல்லை, அந்த ஆட்டோ ஓட்டி அதில் வர்ற காசில் தான் அவர் படிக்கிறது, மற்ற நண்பர்களுக்கும் உதவி செய்கிறது. அப்படி உதவி செய்கிறதே தன்னுடைய ஒரு முக்கிய ஒரு வேலையாக இருந்த ஒருத்தர் தான். இன்றைக்கெலாம் நமக்கு சையார் ரவி. ஆனால் படிக்கிற காலத்திலேயே அவரை இன்ஸ்டியூட்டில் ரொம்ப கிண்டலாக நட்போட உரிமையோட சக நண்பர்கள் ஆட்டோ ரவின்னு தான் கூப்பிடுவாங்களாம். ஒரு டைரக்டர்னால் நல்ல பேர் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய கடினமான ஒரு விஷயம். எல்லார்கிட்டையும் நல்ல பேர் எடுக்கிறது, அதுவும் ப்ரொடியூசர்கிட்ட நல்ல பேர் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் இவர் சினிமாவில் அவர் தர்மசீலன் படம் செஞ்சார், சீரியலில் நிறைய பண்ணியிருக்காரு. ஆனந்தம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், சத்யஜோதி தியாகராஜன் சார். அதுவும் அவர்கிட்ட வேலை செய்கிறதுங்கிறது, அவர் ஒரு மிலிட்ரி மேன் மாதிரி. இவர் ஒரு ப்ரொடியூசருடைய டைரக்டராகவே அவர்கிட்ட இருந்திருக்கார், நிறைய சீரியல் பண்ணாருங்கிறது தான் ஒரு பெரிய விஷயம். அப்புறம் அவருடைய நண்பர்கள் இயக்குனர்கள் சொன்னது என்னென்னா, நாங்கள்லாம் 8 மணின்னு ஷூட்டிங்னு சொல்லிட்டு 9:30 மணி வரைக்கும் கூட இழுப்பேன். ஆனால் அவர் 8 அப்படின்னா 8 மணிக்குள்ளே முடிச்சுடுவார். அதுக்குள்ளே யாராவது ஒரு நடிகர் வேறு ஏதாவது வேலை இருக்குது போகணுன்னா உடனே அனுப்பி விட்ருவாராம், அந்த வேலையை சீக்கிரம் முடிச்சுட்டு. அப்படி ஒரு தயாரிப்பாளருடைய இயக்குனராகவும் ஒரு நடிகர்களுடைய இயக்குனராகவும் பேர் எடுத்த சையார் ரவி அவர்கள் இன்றைக்கி இல்லைங்கிறது உண்மையிலே தாங்கிக்க முடியாத ஒரு விஷயம். ஆக எல்லாரும் என்ன செய்யணுங்கிறத அதை செய்கிறதுல தான் நம்ம அந்த ஒரு அன்புமிக்க ஒரு அற்புதமான கலைஞனுக்கு நாம் செய்கிற ஒரு அஞ்சலியாக இருக்கோம். அதற்கு பெரிய திரையும் சின்ன திரையும் சேர்ந்து ஏதாவது செய்யணுங்கிறது தான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். என்னால் முடிஞ்சதை நானும் செய்வேன். ஆக கலைஞர்களை காப்பாற்ற வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. இதன் மூடாக நான் ஒன்று சொல்லிக்கிறது, ரொம்ப குடிக்கிற ஆளுலாம் இல்லைன்னு நான் கேள்விப்பட்டேன். ஆனாலும் கூட என் திரையுலகத்தில் இருக்கிற மிக முக்கியமான கலைஞர்கள் இன்றைக்கி எங்களுக்கு இழப்பை ஏற்படுத்துறதுங்கிறது பெரும் குடியால் தான். அரசும் அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும், படைப்பாளிகளும் முடிவுக்கு கொண்டு வரணும். படைப்பாளி முதல்ல மதுவை தவிர்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அவர் ஆத்மா சாந்தி அடைய நான் இயற்கையை வேண்டிக்கிறேன். அந்த குடும்பம் இந்த இழப்புக்கு பிறகு மகிழ்ச்சி நிலைச்சி வாழணும்னு நான் இயற்கையை வேண்டிக்கிறேன். நன்றி. டைரக்டர் சையார் ரவி அவர்களுடைய இழப்பு அவர் குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, சினிமா உலகத்துக்கும் சரி, எங்களுடைய நடிகர் சங்கத்துக்கும் சரி பெரிய இழப்பு. அவர் தர்மசீலன், ஹரிச்சந்திரா படங்களை டைரக்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய டிவி சீரியல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அவர் எப்போவுமே ரொம்ப கலகலப்பாக இருப்பாங்க, எல்லாத்தோடுமே சிரித்து பேசிகிட்டு இருப்பாங்க. எனக்கு ரொம்ப நீண்ட நாளுடைய நண்பர். அவருடைய இழப்பு ரொம்ப என்னை தனிப்பட்ட முறையில் ரொம்ப வருத்தத்தை தெரிவிக்குது. நம்ம சினிமாக்காரங்க எல்லாருமே உணர்ச்சிவசப்படக்கூடியவங்க. நம்ம உடம்பை கண்டிப்பாக நல்லா பார்த்துக்கணும். உடம்பு இருந்தால் தான் நம்ம இறந்துடுறோம் பரவாயில்ல, நம்ம குடும்பத்தார் ரொம்ப வேதனைப்படுவாங்க, ரொம்ப பாதிப்பாங்க. நான் இப்போ நடிகர் சங்கத்தில் ஈசி மெம்பர், நடிகர் சங்க சார்பாக நான் வந்திருக்கிறேன். நடிகர் சங்க சார்பாக மட்டும் இல்லாமல் நான் அவருடைய தனிப்பட்ட நண்பர் விஷால் அவர்களுக்கும் தலைவர் நாசர் அவர்களுக்கும் பொருளாளர் கார்த்தி அவர் சார்பாகவும் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி. மறைந்தும் மறையாமல் நம் நெஞ்சங்களிலே நிறைந்திருப்பவராக ஆகிவிட்ட இயக்குனர் சையார் ரவி அவர்கள் எங்களுடைய குடும்ப நண்பர்களிலே ஒருவராகவும் இயக்கத்தில் பகுத்தறிவாளர்களுக்கு ஊக்கமூட்டக்கூடியவராகவும் என்னுடைய
தொண்டர் என்று சொல்வதை விட தோழர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பழகிய ஒருவராவார். அவருடைய மணவிழாவை கூட கலைஞர் அவர்கள் தலைமையிலே என்னுடைய முன்னிலையிலே தான் நடத்தி வைத்தோம். ஒரு வாரத்துக்கு முன்னதாக அவருடைய இல்லத்திற்கு சென்று அவருடைய இல்லத்தை திறந்து வைத்தபோது எல்லையற்ற மகிழ்ச்சியை அவர்கள் அடைந்தார்கள். ஒவ்வொரு முறை எங்கள் வீட்டுக்கு வருவார்கள், எங்கள் பெரியார் திடலுக்கு வருவார்கள், பல்வேறு உணர்ச்சிகரமான செய்திகளை எல்லாம் சொல்வார். அப்படிப்பட்ட அவர் கலை உலகை பொறுத்தவரையிலே மிகுந்த ஆற்றலாளர். இளைஞர்கள் சிறப்பாக முன்னுக்கு வர வேண்டும் என்பதற்காக இளைஞர்களை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான இயக்குனர். பல துறைகளிலே சாதனைகளை இளைஞர்களால் செய்ய முடியும் என்று சொல்லி முதியவர்கள் மற்றவர்கள் என்பதை விட இந்த தன்னம்பிக்கை அதிகமாக உள்ளவர். அப்படிப்பட்டவருடைய இழப்பு மறைவு என்பது இருக்கிறத, இது முற்றிலும் அதிர்ச்சி ஊட்டக்கூடிய ஒன்றாகும். அவருடைய இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பு என்றால் அது அவருடைய குடும்பத்துக்கு மட்டுமல்ல, இயக்கத்திற்கு மட்டுமல்ல, கலை குடும்பத்திற்கும் சேர்ந்த அனைவருக்கும் ஆழ்ந்த இரங்கல். அவருக்கு எங்கள் வீர வணக்கம். ஆக்ட்ரஸ் கலைமாமணி KR இந்திரா மார்ச் 16ஆம் தேதி இறந்துட்டாங்க. 65 வயசான இவங்க 1963ல கொஞ்சம் குமரி அப்படிங்கிற படத்து மூலமா பிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ள இன்ட்ரோடியூஸ் ஆனாங்க. அதுக்கப்புறமா கந்தன், கருணை, மன்னன், சிந்து பைரவி, பணக்காரன் மாதிரி 250 படங்களுக்கு மேல நடிச்ச இவங்க கடைசியா கிரிவலம் அப்படிங்கிற படத்துல ரிச்சர்டோட பாட்டியா நடிச்சாங்க. உடல்நிலை காரணமா மார்ச் 16ஆம் தேதி இவங்க இறந்துட்டாங்க. கலைமாமணி KR இந்திரா அவர்கள் ஃபேமஸ் டப்பிங் ஆர்டிஸ்ட் அனுராதாவோட சிஸ்டர், டப்பிங் ஆர்டிஸ்ட் ஜெயகீதாவோட அம்மாவும் கூட. இவங்களோட இறப்புக்கு திரையுலகினர் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிச்சிருக்காங்க. விஷால், பொன்வண்ணன், உதய் மாதிரியான பல செலிபிரிட்டிஸ் நேர்ல போய் அவங்களோட இரங்கலை தெரிவிச்சிருக்காங்க. இவங்க இறந்து போறதுக்கு 2 நாள் முன்னாடி ஆக்ட்ரஸ் ஜெயசுதாவோட ஹஸ்பண்ட் நிதின் கபூர் அவரோட வீட்டு மாடியில இருந்து கீழே குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. கொஞ்ச நாளாவே டிப்ரெஷனால பாதிக்கப்பட்டவரு 1.5 இயர்ஸா அதுக்காக ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துட்டு இருந்திருக்காரு. கொஞ்ச நாளாவே மும்பைல அவரோட சிஸ்டர் வீட்டுல தங்கியிருந்தவரு அங்கதான் மாடியில இருந்து குதிச்சு சூசைட் பண்ணிருக்காரு. பட் எந்த ஒரு சூசைட் நோட்டும் இல்லாததால இதுக்கான காரணம் கரெக்டா தெரியல. தமிழ்ல நான் அவன் இல்லை, அபூர்வ ராகங்கள், பாண்டியன், ராஜதுரை மாதிரியான பல படங்களை நடிச்ச ஜெயசுதா கடைசியா தோழா படத்துல கார்த்தியோட அம்மாவா நடிச்சிருந்தாங்க. செகந்திராபாத்தோட முன்னாள் MLAவாவும் இருந்திருக்காங்க. தன்னோட ஹஸ்பண்டோட சூசைட் ஜெயசுதாவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. வெர்சடைல் ஆக்டர் கலாபவன் மணி சார். தமிழ்ல கேப்டன் பிரபாகரன் படத்துல இன்ட்ரோடியூஸ் ஆனவரு மறுமலர்ச்சி, ஜெமினி, JJ, காதல் கிசுகிசு, குத்து, வேல், பாபநாசம் மாதிரியான பல படங்களை நடிச்சவரு மார்ச் 6ஆம் தேதி இறந்துட்டாரு. ஆனா இவரோட மறைவு ஒரு இயற்கையான மரணம் கிடையாது. இவர் கன்சியூம் பண்ண லிக்கர்ல பாய்சன் இருந்ததுதான் இவரோட இறப்புக்கு காரணம்னு சொன்னாங்க. இவருக்கு சூசைட் பண்ணிக்கிறதுக்கான எந்த ஒரு நோக்கமோ அவசியமோ இல்லைன்னு சொல்லி இவங்களோட ஃபேமிலி ஆல்ரெடி கிளியர் பண்ணிருக்காங்க. சோ கலாபவன் மணிக்கு யார் இந்த பாய்சன் கொடுத்தா அப்படிங்கறத பத்தி பல ஆங்கிள்ஸ்ல போலீஸ் அவங்களோட இன்வெஸ்டிகேஷனை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்ட்ரஸ் கல்பனா ஒரு சைல்ட் ஆர்டிஸ்டா தன்னோட கரியர் ஆரம்பிச்சவங்க தமிழ்ல சின்ன வீடு படத்து மூலமா இன்ட்ரோடியூஸ் ஆனாங்க. அதுக்கப்புறமா சதிலீலாவதி, லூட்டி, டும் டும் டும், காக்கி சட்டை, கடைசி அவங்க தோழா படத்துக்காக ஹைதராபாத்ல ஷூட் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் ஜான் 25ஆம் தேதி தான் தங்கி இருந்த ஹோட்டல் ரூம்ல நிலத்துல அன்கான்சியஸா கடந்திருக்காங்க. பட் அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போற வழியிலேயே ஹார்ட் அட்டாக்னால இறந்துட்டாங்க. ஆக்ட்ரஸ் கல்பனா ஊர்வஷியோட சிஸ்டர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 2016ல சின்ன திரையை மட்டும் இல்லாம வெள்ளித்திரையும் பயங்கர ஷாக் ஆகின ஒரு விஷயம் ஆக்டர் சாய் பிரசாதோட சூசைட். தன்னோட ஃபேமிலி ப்ராப்ளம்னாலையும் லோன்லினஸ் அண்ட் டிப்ரெஷனால ஆக்டர் சாய் பிரசாந்த் மார்ச் 13 அன்னைக்கு சூசைட் பண்ணிக்கிட்டாரு. அண்ணாமலை, செல்வி, அரசி மாதிரியான சீரியல்ல நடிச்சவரு நேரம், தெகடி, வடகரி மாதிரியான ஒரு சில படங்களையும் நடிச்சிருக்காரு. இவரோட சூசைட் நோட் பல பேருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை உருவாக்குச்சு. இன்ஃபேக்ட் சீரியல் ஆக்டர்ஸோட வாழ்க்கையை பத்தின ஒரு கன்சர்னையும் உருவாக்குச்சு. இதே மாதிரி 2016ல இன்னொரு டெலிவிஷன் ஆர்டிஸ்டும் நம்மளை விட்டு போயிட்டாங்க. ஆனா அவங்களோட டெத் இப்ப வரைக்கும் ஒரு பெரிய மிஸ்ட்ரியாவும் ஷாக்காவும் தான் இருக்கு. ஆக்ட்ரஸ் சபர்ணா ஆனந்த். பாசமலர் மாதிரியான சீரியல்ல நடிச்ச சபர்ணா பூஜை மாதிரியான ஒரு சில படங்களையும் நடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு ரிலேஷன்ஷிப்லயும் கரியர்லயும் சில பல ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னு இவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. இன்ஃபேக்ட் இவங்களோட டெத் மர்டரா சூசைடா அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் ஒரு மிஸ்ட்ரியாவே இருக்கு. ஏன்னா இவங்க தன்னோட ரிஸ்ட்டை கட் பண்ணி இறந்திருக்காங்க. பட் இவங்களோட போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட், இவங்க வீட்டுல கிடைச்ச தடயங்கள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது ஒரு மர்டரா இருக்குமோ அப்படின்னு சஸ்பெக்ட் பண்றாங்க. பட் இப்போ வரைக்கும் இவங்களோட டெத்கான ரீசன் மிஸ்ட்ரியா தான் இருக்கு.
கோலிவுட்டோட ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஆக்டர் டிஎம்கேவோட டைஹார்ட் ஃபாலோவரான குமரிமுத்து சாரும் 28 February 2016 நம்மளை விட்டு போயிட்டாரு. ஜானி படத்து மூலமா தமிழ் சினிமாக்குள்ள இன்ட்ரடியூஸ் ஆனவர் ஊமை விழிகள், ஆனந்த், இது நம்மாலு, நண்பர்கள், சேரன் பாண்டியன், முத்து, வில்லு மாதிரியான பல படங்கள்ல ஆல்மோஸ்ட் எல்லா லீடிங் ஸ்டார்ஸோடையும் நடிச்சிருக்காரு. குமரிமுத்து சார் நம்மளை விட்டு போனாலும் இவரோட அந்த தனித்துவமான சிரிப்பு என்னைக்குமே தமிழ் சினிமாவை விட்டு மறையாது. தமிழ் சினிமால குமரிமுத்து சாரோட சிரிப்பு எப்படி தனித்துவமானதோ அதே மாதிரி ஆக்ட்ரஸ் ஜோதிலட்சுமியோட டான்ஸும். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம்னு டான்ஸ்ல 60s and 70s கொடி கட்டி பறந்தவங்க கடைசி வரைக்கும் இண்டஸ்ட்ரியோட அசோசியேட் ஆகிதான் இருந்தாங்க. கடைசியா வள்ளி சீரியல் நடிச்சிட்டு இருந்தவங்க ரொம்ப நாளாவே பிளட் கேன்சர்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க. பட் இதை பத்தி அவங்க மீடியா ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டயுமே எந்த ஒரு விஷயமும் ஷேர் பண்ணல. ரொம்ப உடம்பு சரியில்லாம போக August 8, 2016 நம்மளை விட்டு பிரிஞ்சுட்டாங்க. டைரக்டர் ஆக்டர் பாலு ஆனந்த் அண்ணா நகர் முதல் தெரு, நானி ராஜா நானி மந்திரி இந்த மாதிரியான ஒரு சில படங்களை டைரக்ட் பண்ணவரு பிஸ்தா, வானத்தை போலே, உன்னை நினைத்து, அன்பே சிவம் மாதிரியான ஒரு சில படங்களையும் நடிச்சிருக்காரு. கோயம்புத்தூரை பூர்வீகமா கொண்ட இவரு 2016 June 3 அன்னைக்கு ஹார்ட் அட்டாக்னால அவரோட வீட்டுல இறந்துட்டாரு. 2016 நம்ம மிஸ் பண்ண ஒன் ஆஃப் த லெஜெண்டரி பர்சன், ப்ரொடியூசர், டைரக்டர், லிரிசிஸ்ட் பஞ்சு அருணாச்சலம் சார். ஒரு ப்ரொடியூசராகவும், ஒரு ரைட்டராகவும், ஒரு டைரக்டராகவும் தமிழ் சினிமாக்கு இவரோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இவரோட மறைவு தமிழ் சினிமாவினருக்கும் தமிழ் சினிமாவுக்கும் ஒரு பெரிய இழப்புனே சொல்லலாம். 2016 ஆக்டர் சந்தானமும் அவரோட அப்பா நீலமேகத்தை மிஸ் பண்ணிட்டாரு. லிவர் ப்ராப்ளம்னால பாதிக்கப்பட்டு ஒரே வாரத்தில் இறந்து போனது தான் இன்னுமே ஷாக்கிங்கான விஷயம். முக்கியமா 2016 ஆகஸ்ட்ல தான் பல பிரபலங்களை நம்ம இழந்திருக்கோம். ஜோதிலட்சுமி, பஞ்சு அருணாச்சலம் சார், லிரிசிஸ்ட் நா. முத்துக்குமாரை தொடர்ந்து வியட்நாம் வீடு சுந்தரம் சாரும் ஆகஸ்ட்ல தான் நம்மளை விட்டு போயிட்டாரு. ஒரு லெஜெண்டரி ஆக்டரா, ரைட்டரா, டைரக்டரா இருந்த வியட்நாம் வீடு சுந்தரம் சார் தன்னோட வயது முதிர்ச்சி காரணமா August 6 இறந்துட்டாரு. சிவாஜி கணேசன் சாருக்கு வியட்நாம் வீடு, அண்ணன் ஒரு கோவில் மாதிரியான 8 படங்களுக்கு ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காரு. கௌரவம், பயணம் மாதிரியான படங்களுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி டைரக்ட் பண்ணதும் இவரே தான். இவரும் ஆக்ட்ரஸ் ஜோதிலட்சுமி மாதிரியே வள்ளி சீரியல் பண்ணிட்டு இருக்கும் போது தான் இறந்துட்டாரு. 2016 கோலிவுட்ல யாருனாலையுமே டைஜஸ்ட் பண்ணிக்க முடியாத ஒரு டெத்னா அது நேஷனல் அவார்ட் வின்னர் லிரிசிஸ்ட் நா. முத்துக்குமார் அவர்களோட மறைவு. ஆனந்த யாழை, நினைத்து நினைத்து பார்த்து இந்த மாதிரி பல்லாயிரம் சூப்பர் ஹிட் பாடல்களை பல பேருக்கு கொடுத்தவர் தன்னோட உடலை சரியா பார்த்துக்கல அப்படிங்கிற ஒரு கோவம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில இருந்த பல பேருக்கு வந்துச்சு. ஏன்னா காய்ச்சலால பாதிக்கப்பட்டவர் அதை கண்டுக்காம பல இடங்களுக்கு டிராவல் பண்ணியிருக்காரு. பட் அந்த காய்ச்சலோட அவருக்கு ஜாண்டிஸும் இருந்தது தான் இவரோட இறப்புக்கு காரணம்னு சொல்லியிருக்காங்க. நா. முத்துக்குமார் அவர்கள் ஒரு சிறந்த ரைட்டர் மட்டும் இல்ல, ஒரு சிறந்த மனிதர் அப்படிங்கறத பல செலிபிரிட்டிஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. பட் இந்த 2016 லிரிசிஸ்ட் நா. முத்துக்குமாரை மட்டும் இல்ல, வேலாயுதம், நான், உத்தமபுத்திரன், பிச்சைக்காரன் மாதிரியான பல படங்களுக்கு பல சூப்பர் ஹிட் சாங்ஸ் கொடுத்த லிரிசிஸ்ட் அண்ணாமலை அவர்கள் ஹார்ட் அட்டாக்னால September 27 அன்னைக்கு இறந்துட்டாரு. இதுல ரொம்பவே சேடான விஷயம் என்னன்னா, நா. முத்துக்குமார் அவர்களுக்கு ஒரு பையன் மட்டும் இல்லாம ஒரு கை குழந்தையும் இருக்கு. அதே மாதிரி லிரிசிஸ்ட் அண்ணாமலை அவர்களுக்கும் 4 வயசுல ஒரு பெண் குழந்தை இருக்கு. 2016 ஆகஸ்ட் தமிழ் சினிமாவுக்கு எப்படி ஒரு கருப்பு மாசமோ அதே மாதிரி டிசம்பர் தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுக்கே ஒரு கருப்பு மாசமா மாறினது சீஃப் மினிஸ்டர் ஜே. ஜெயலலிதா அவர்களோட மறைவும் அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சோ. ராமசாமி அவர்களோட மறைவும். ரொம்ப நாளாவே உடம்பு சரியில்லாம இருந்த சோ. ராமசாமி அவர்கள் December 7 ஹாஸ்பிட்டல்ல இறந்து போயிட்டாரு. பட் சோ. ராமசாமிக்கு முன்னாடியே December 5 தமிழ்நாடோட சீஃப் மினிஸ்டர் ஜே. ஜெயலலிதா அவர்கள் இறந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 70 நாட்களுக்கு மேல உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருந்த ஜெயலலிதா அவர்களோட மறைவுல பல பேருக்கு பல விதமான சந்தேகங்களும் கேள்விகளும் இருக்கு. பட் இப்ப வரைக்கும் அந்த கேள்விகளுக்கு நம்பத்தக்க பதில்கள் எங்கேயுமே கிடைக்கல. இதை பத்தி ஆக்ட்ரஸ் கௌதமி பிரதமர் மோடிக்கு 2 வாட்டி லெட்டர் எழுதினதும் பட் அவர் எந்த ஒரு பதிலும் சொல்லங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். 2016 ஒன் ஆஃப் த ஷாக்கிங் அண்ட் மிஸ்டீரியஸ் டெத்னா அது சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா அவர்களோட டெத். இதே 2016 ஆக்டர் சாருஹாசன் அவரோட ஒய்ஃபை இழந்துட்டாரு. ஆக்ட்ரஸ் விஜயலட்சுமி அவங்களோட அம்மாவை இழந்துட்டாங்க. நாயகன் படத்தோட வில்லன் பிரதீப்பும் 2016 நம்மளை விட்டு போயிட்டாரு. ஆக்ட்ரஸ் KR விஜயாவும் அவங்களோட ஹஸ்பண்டை இந்த 2016 இழந்துட்டாங்க. சத்ரியன் படத்தோட டைரக்டர் K. சுபாஷ் கிட்னி ஃபெயிலியர்னால November 23 அன்னைக்கு நம்மளை விட்டு போயிட்டாரு. சித்ரா லக்ஷ்மணன் சார் தன்னோட பிரதர் ப்ரொடியூசர் சித்ரா ராமுவை 2016 இழந்துட்டாரு. இவர் தான் ஜல்லிக்கட்டு, சூரசம்ஹாரம் மாதிரியான பல படங்களை ப்ரொடியூஸ் பண்ணவர். ஸோ இந்த 2016 பல கஷ்டங்களை பல பேருக்கு கொடுத்துருக்கு. இது எல்லாத்துக்கும் மேலே தமிழ் சினிமாலேருந்து பல டேலண்ட்ஸை தன்னோட கூட்டிகிட்டு போயிடுச்சு.